ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசன்ட் தமிழன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இளையராஜா மேலே சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக கக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா அவர் போட்ட சாங்கை மற்ற படங்களில் பயன்படுத்துறதுக்கு காப்பி ரைட்ஸ் கேட்குறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காப்பிரைட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இளையராஜாக்கு மட்டும் தான் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அப்போ இவர் எல்லா படங்களுக்கும் இசை அமைச்சிருக்காரு. அந்த படங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் மியூசிக்கை ரைட்ஸ் கொடுத்து விற்றுருக்காரு. அதாவது ரைட்ஸ் கொடுத்து விற்றுருக்காருன்னா அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இணையதளமோ எதுவுமே இல்லை. அதாவது இந்த மாதிரி பாட்டை இன்னொரு படத்தில் யூஸ் பண்ணுறக்கோ இது அனுமதி கொடுக்குறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இளையராஜா என்ன பண்ணிடுறாரு, சிடி போட்டு விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. அதாவது சிடி போட்டு விற்கிறதுக்கு உண்டான ரைட்ஸை பூரா கொடுக்குறாரு. இவங்க என்ன பண்ணி போடுறாங்க, அந்த சிடிக்கு வாங்கின ரைட்ஸையே நான் மியூசிக் ரைட்ஸ் ஃபுல்லாகவே எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதாவது அன்றைய காலகட்டங்களில் சிடிக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருந்துச்சு. அதனால் அதை ரைட்ஸ்க்காக மியூசிக் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதை வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க அந்த ரைட்ஸை பூரா வேறு படங்களுக்கு திரைப்படங்களுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த ரைட்ஸை வச்சுக்கிட்டு வேறு திரைப்படங்களுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, இணையதளத்துலேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இளையராஜா கொடுத்ததோ பார்த்தீங்கன்னா ஒரு சிடி சேல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காரு. அதுதான் இளையராஜாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ வர படங்கள் எல்லாம் இந்த பாடல்கள் யூஸ் பண்ணுறதுனால இளையராஜா காப்பி ரைட்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக அவர் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இளையராஜா தாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இப்போ ஒரு ஐஃபோன் கம்பெனி இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்ஸ் ஒருத்தங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஐஃபோன் எல்லாம் நீங்கள் விற்றுக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்ஸ் கொடுக்குறாரு. அதாவது நீங்கள் விற்று இதை பணமாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ரைட்ஸை வாங்கிட்டு இவனுங்களே ஐஃபோன் தயாரிக்க முடியுமா? அதாவது ஐஃபோன் தயாரிக்கிறது அந்த நிறுவனம் தான் தயாரிக்கணும். ஓகேங்களா? அந்த ரைட்ஸை வாங்கிட்டு, அதாவது நான் விற்பனைக்கான ரைட்ஸ் நீங்கள் கேட்குற மாதிரி ப்ரொடியூசருக்கு தான் நல்லா உரிமை இருக்குது, அவர் காசு கொடுத்து தானே எல்லாத்தையும் இது பண்ணாரு அப்படிங்களா? பொதுவாக அந்த மக்கள்கிட்ட கேட்கும் போது என்னங்கிறாங்க, அதாவது நீ சம்பளம் வாங்கிட்டு தானே மியூசிக் போட்ட, அந்த மியூசிக் ஒரு உரிமை அந்த நிறுவனத்துக்கு தான் இருக்குது, அந்த ப்ரொடியூசருக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இவர் இந்த படத்தில் இந்த பாட்டை யூஸ் பண்ணிக்கிறதா மியூசிக் போட்டு கொடுத்துருக்கிறத தவிர, நீ எல்லா படத்துக்கும் நீ இந்த மியூசிக்கே வித்துரு அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையும் அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி விற்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவர் அப்பயே கையெழுத்து வாங்கி வச்சுப்பாரு, இந்த படத்துக்கு மட்டும் பயன்படுத்துன்னு. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாதனால அவரை விட்டுட்டாரு. அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் தான் யார் பாடணுங்கிறதே முடிவு பண்ணுவார். யார் இந்த பாட்டுக்கு ரிலீக்ஸ் லைட் எழுதுறாங்கிறத முடிவு பண்ணுறதே ஒரு மியூசிக் டைரக்டர் தான். இவர் முதல்ல மியூசிக்கை அமைச்சிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ரிலீக்ஸ் வாங்கி இதை மொத்தமாக உருவாக்குறதே பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் டைரக்டர் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் மொத்தமாக அந்த தார்மீக உரிமை இருக்குது. அதாவது இந்த மியூசிக் படத்துக்கு அந்த உரிமை இருக்குது. இப்போ ரீசெண்டாக வர்ற மூவிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட சாங்ஸை போட்டு தான் நிறைய பேர் ஹிட் அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லோகான்னு ஒரு மூவி வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்துச்சு, கிளியே கிளியே அப்படின்னு ஒரு சாங் வந்துச்சு. அந்த சாங் ட்ரெண்டிங் ஆனதுனால தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த படமே ட்ரெண்ட் ஆச்சு. அந்த சாங்கை போட்டு ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸில் பார்த்தீங்கன்னா கண்மணி அன்போடு காதலன் இந்த சாங் ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த படமுமே ஹிட் ஆச்சு. இல்லைன்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு போய் இது கனெக்டே ஆகியிருந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தூட் படத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட சாங்கான 100 வருஷம், கருத்த மச்சான் 2 சாங்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக ட்ரெண்டிங் ஆகிறது கருத்த மச்சான் சாங் தான். இந்த பாட்டை பார்த்து அதுக்கப்புறம் தான் மக்கள் போய் அதிகமாக அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு லைக் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பாட்டு இல்லைன்னா அந்த படத்தில் ஒரு வைபே இருந்திருக்காது, அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் இருந்திருக்காது. இதை வச்சு ப்ரொமோஷன் பண்ணி இவங்க எல்லாருமே பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு மியூசிக் போட்ட அந்த ஒரிஜினல் மியூசிக் கம்போசர் சம்பாதிக்கூடாதா? நீங்கள்லாம் உங்கள் படம் ஓடணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட சாங்ஸை எடுத்து யூஸ் பண்ணி நீங்கள் பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த மியூசிக்கு படைப்பை போட்டவனுக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயம்? இந்த படத்துக்கெல்லாம் மியூசிக் போடுறவங்க ஓல்டு சாங் எடுத்து போடுறதுக்கு கம்முன்னு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள்லாம் புது மியூசிக் டைரக்டரே யாரும் வேண்டாம், இளையராஜாவோட சாங் நிறையா இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களுக்கெல்லாம் இசை போடவே தெரியாது, எங்களால் எந்த பாட்டையும் ட்ரெண்டிங் பண்ண தெரியாது, இளையராஜாவோட சாங்ஸ் ஒரு 10 சாங்ஸ் இறக்குங்க, 10 பிஜிஎம் இறக்குங்க, ஒரு மூவியில் வச்சுருங்க, அப்படியே படத்தை ஓட்டிடுங்க. ஏன் எதுக்கு புது மியூசிக் டைரக்டர் எதுக்கு புதுசாக மியூசிக் போட்டுக்கிட்டு? அதான் இளையராஜாவே நல்ல மியூசிக் போட்டுக்கிறாரு, அவரோட மியூசிக்கே எடுத்து கொஞ்சம் எடிட்டிங் டிங்கிங் மட்டும் பண்ணி நீங்கள் அப்படியே படத்தை ஓட்டிக்கலாமே. அப்புறம் புது மியூசிக் எப்படி உருவாகும், புது கதை எப்படி உருவாகும்? நீங்கள் பழைய கதையவே சுட்டு எடுத்துக்கிட்டே இருந்தால் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அதாவது மக்கள் சிந்திக்கணும் இந்த இடத்துல தான். பழைய மியூசிக் போடுறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு உண்டான பொருளாதாரத்தை கொடுக்கணும். நீ படத்தை வச்சு பணமும் சம்பாரிச்சுக்குவேன், அவரை இழிவாகவும் பேசுவேன். அதாவது இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருக்குங்க. அதாவது நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா இளையராஜாக்கு எகென்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்குது. கோர்ட்டில் அவர் கேஸ் போட்டிருக்கிறாரு, அவர் கேஸ் நடத்திக்குவார், அவர் பார்த்துக்குவார்.
நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அதில் போய் இன்வால்வ் ஆகணும்? நீ ஏன்டா இளையராஜாக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். ரொம்ப நாளாக எல்லாருமே தூங்காமல் இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பெனாத்தலாக இருக்குது, நைட் நேரத்தில் வந்து தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? பல நைட்டாக நான் தூக்கமே வரல, எனக்கு வந்து நைட்டான ஒரு பெனாத்தலாக இருந்துச்சு, ரொம்ப பர்சனலாக ப்ராப்ளமாக இருந்த போதெல்லாம் ரொம்ப பெனாத்தலாக இருக்கும், நைட்டு தூக்கமே வராது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நைட்டு வந்து எனக்கு தூக்கமே வராது, தூக்கமே இல்லாமல் நிறைய நாள் இருந்திருக்கேன். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட சாங் ஒன்று ஏதாவது ஒன்று டிவியில் போட்டுப்பேன். டிவியில் போட்டுட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக டிவி ஆஃப் 30 மினிட்ஸ் வந்து ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணிடுவேன். அதாவது இளையராஜாவோட சாங்கை வந்து டிவியில் போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸில் டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா பிக்சர் மூடு வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு சவுண்டு வந்து ரொம்ப மெலடியாக வச்சுக்கணும், 20-15, அதாவது காதுக்கு வந்து இளையராஜாவோட சாங் மட்டும் கேட்குற மாதிரி செட் பண்ணிவிட்டு பெட்டில் போய் படுத்துவங்கி சாங்கை மட்டும் கேளுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 சாங் 4 சாங் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். நீங்கள் எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலே தூக்கம் வராத தூக்கம் நீங்கள் இளையராஜாவோட சாங்ஸாக கேட்கும் போது உங்களுக்கு அப்படி ஒரு தூக்கம் வரும். இப்படி எல்லாம் பண்ணன இளையராஜாவுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை இதுதானா? இந்த சொசைட்டி வந்து இதுதான் விரும்புதா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.